ஹலோ ஐம் சாரா. இந்த வீடியோவில் ப்ளவுஸில் நாட்டு வைப்போம்ல, அதில் வர குஞ்சம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து டேசில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் லட்கன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்குது. நம்ம தமிழில் வந்து இதுக்கு பின்னாடி வைக்கிற குஞ்சம்னு சொல்லுவாங்க. அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 3க்கு 3 இன்ச் ஃபுல்லாக அளவு எடுத்துகிட்டு ஒரு 4 பீஸாக எடுத்திருக்கேன். ஒரு கயிறுக்கு 4 பீஸ், இன்னொரு கயிறுக்கு 4 பீஸ்னு சொல்லி 8 பீஸாக எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கேரளா சாரீ ப்ளவுஸ் தான். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். பஃப் கை வச்சுருக்கேன். கோல்டன் கலர் ரோப் தான் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். 3க்கு 3 எடுக்க சொன்னேன்னா அதை வந்து முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. அதை அந்த கோல்டன் கலர் ரோப் இருக்குல்ல, அதோட லாஸ்ட்டில் எட்ஜில் வச்சு தையல் போடணும். இது வந்து சிங்கிளாக வைக்கிறது வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். சமோசா ஷேப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மடித்து தைக்கணும். டபுள் ஸ்டிச் நல்லா போட்டுக்கோங்க. முடிக்கும் போதும் டபுள் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். இதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க துணியை ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்த மாதிரி கட் பண்ணுறேன். ஏன்னா திருப்பும் போது பிசுறு வந்து வெளியே தெரியக்கூடாது, அதனால். இப்போ அப்படியே வந்து திருப்புறேன். ராங் சைடில் உள்ளே வந்து கவர் ஆகிடும். இது வந்து சிங்கிள். இப்போ வந்து நான் மொத்தம் 4 பீஸ் எடுத்துருக்கேன்னா அடுத்தது எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு அதே ரோப்பில் கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே வர மாதிரி செட் பண்ணணும். தைக்க ஆரம்பிக்கிற இடம் வந்து 1 இன்ச்சில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சுருக்க அந்த குஞ்சத்துக்கும் இந்த குஞ்சத்துக்கும் இடையில வந்து 1 இன்ச் வந்து கேப் இருக்கணும் தைக்கும்போது. அப்போ தான் நம்ம திருப்பும்போது கரெக்டாக போய் லேயராக நிற்கும். ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் அதிகமாக துணி இருந்தால் இன்னும் நல்லா அதிகமாக வைக்கலாம். எக்ஸ்ட்ராக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கட் பண்ணி எடுத்துருங்க. இதையும் நான் வந்து திருப்பி எடுத்துக்கிறேன். இப்படி இருக்கும். இனி வந்து அடுத்தது வைக்கிறேன், 3வது. அதையும் சமோசா சேஃப் முக்கோணமாக மடிச்சுட்டு அந்த ரோப்புக்கு நடுவில் சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடித்து தைக்கணும். ஒரு 1 இன்ச் வந்து கேப் இருக்கணும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு ஃபினிஷிங்லேயும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கணும். இதையும் வந்து திருப்புறேன். எப்போவும் ஒரே மாதிரி வச்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. இது வைக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய டைமெல்லாம் ஆகாது. துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் போதும். துணியை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ அதிகமாக இந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணுறங்கிறது வரும். துணியே இல்லை, வெறும் பார்டர் மட்டும்தான் இருக்குது, ஒரே பீஸ் இருக்குது அப்படின்னா கூட அதை கூட 2த்துக்கும் பிரித்து தைச்சிக்கலாம். கொஞ்சம் துணி அதிகமாக இருக்குன்னா நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கஸ்டமர் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி நம்மளுக்கு இன்னும் அதிகமாக ஆர்டர் தருவாங்க. நம்ம சின்னதாக எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுறோம்ல, அதில் தான் இருக்குது நம்மளுக்கு ஆர்டர் வருது. இது வந்து கஸ்டமர் கிடையாது, எனக்கு தான். இந்த மாதிரி நான் வச்சது கிடையாது. ஒரு லேயர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக 4-5 வச்சது கிடையாது. இதை ஃபஸ்ட் டைம் நான் வச்சுருக்கேன். எங்கே நமக்கு தைக்க முடியுது, டைம் இருக்கப்போ தைச்சா தான் உண்டு. இதான் வந்து அவுட்லுக் ஃபுல்லாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.